கனவில் யமன் ஈசன் வைத்திருக்கும் விடை கடற்கரை ஓரத்தில் உள்ள சிவ ரகசியம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற அகத்தியான் பள்ளிங்கிற ஊர்ல அகதீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்குது. இங்க அகதீஸ்வரர், அக்னிபுரீஸ்வரர் அம்பாள், மங்கை நாயகி, பாகம் பிரியாள் ஆகியோர் காட்சி கொடுக்கறாங்க. கோவிலோட தலவிருச்சம் வன்னி மரம், அதாவது அகத்தி மரம். இங்க அகத்திய தீர்த்தம், அக்னி தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள் கொடுக்கப்படுது. தேவார பாடல் பெற்ற தமிழ்நாட்டோட 274 சிவாலயங்கள்ல இது 190வது ஆலயம். அதே போல தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்கள்ல 126வது தலம் இந்த கோவில். 3 நிலை ராஜகோபுரத்தோட அமைந்த இந்த ஆலயத்துல ராஜராஜன், மாரவர்மன், குலசேகரன் ஆகியோர் காலத்து கல்வெட்டுகள் காணப்படுது. மேலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா நம்ம மனசுல ஏற்படுற துயரங்கள் நீங்குமா? அங்க போய் மனதை ஒருமுகப்படுத்தி அங்க அமைஞ்சிருக்கிற அகதீஸ்வரரிடம் வேண்டி வழிபட்டா நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற துயரங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமின்றி இந்த பலனானது அந்த கோவில்ல இருக்கிற திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற பாடல் வரியில இருக்கிறது அந்த கல்வெட்டுல அமைஞ்சிருக்குது. மேலும் அகதீஸ்வரரோட சந்நிதி அருகில ஓம் அகதீஸ்வர நம அப்படிங்கிற வார்த்தையும் எழுதப்பட்டிருக்குது. இந்த கோவில்ல பழங்காலத்துல மன்னர்கள் அதிக அளவுல வழிபட்டு இருக்கிறாங்க. மேலும் யமன் வழிபட்ட ஒரே கோவில் அப்படிங்கிற தனி சிறப்பையும் இந்த கோவில் பெற்றிருக்குது. இங்க அமைஞ்சிருக்கிற நவகிரகங்கள் ஒரே திசையின பார்த்து அமைஞ்சிருக்கிறது மிகவும் தனி சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல குலசேகர மன்னனுக்கு இருந்த நோயை போக்குவதற்காக இந்த கோவில்ல பூஜை செய்து வழிபட்டதால அந்த நோய் அவருக்கு சரியா போச்சுன்னு வரலாறு சொல்லுது. இந்த ஆலயத்துல திருமண தடை நீங்கிறதுக்கும், கல்வியில சிறந்து விளங்கவும், செல்வ வளம் பெறுகிறதுக்கும் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செஞ்சுட்டு போறாங்க. வேண்டுதல் நிறைவேறியவர்கள் இறைவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செஞ்சும் வஸ்திரம் சாத்தியும் நேர்த்தி கடன் செலுத்துறாங்க. இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த கோவில்ல சிவன் ராத்திரி மிகவும் சிறப்பா நடைபெறும். அதோட கைலாயத்துல சிவன் பார்வதி திருமணத்தை காண 30 முக்கோடி தேவர்களும் திரண்டிருந்தாங்களா. இதனால வடதிசையில் இருந்த கைலாயம் தாழ்ந்து தென் திசை உயர்ந்துச்சா. இதை சமப்படுத்த சிவபெருமான் அகத்தியர் அழைச்சு தென் திசைக்கு செல்லும்படி உத்தரவிட்டாரா. சிவனோட ஆணைப்படி அகத்தியர் தென் திசைக்கு சென்றாரா. செல்லும் வழிகள்ல சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபாடு செஞ்சாரா. அகத்தியர் பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்ட தலங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த தலத்துலதான் அகத்தியருக்கு சிவன் திருமண காட்சி தந்து அருள் பாலிச்சாரா. அதனால இந்த தலத்து இறைவன் அகத்தீஸ்வரர் ஆனாரா. அகத்தியர் திருவுருவம் இந்த கோவில்ல இருக்குது. குலசேகர பாண்டியனுக்கு இருந்த வியாதிய போக்க இந்த தலத்துல உற்சவம் நடத்தி நீங்க பெற்றதா வரலாறு சொல்லுது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த வரலாற்று பின்னணி இருக்கிற இந்த கோவிலுக்கு செல்ல நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு தங்கள் வாழ்வில் உள்ள துன்பங்களை நீக்கி இன்பத்தை பெறுங்கள். மேலும் படிப்புல ஆர்வம் இல்லாத குழந்தைகளுக்கு இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவதால அவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்கன்னு சொல்லப்படுது. திருமணமாகாதவங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா அவங்களுக்கு ஏற்றபடி திருமண வாழ்க்கை அமையும் என்பதும் ஐதீகம். அதே போல மரண பயம் இருக்கிறவங்களும் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது.